ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ. வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ. சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக புயல் போல் விரைக. அடையுளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். பள்ளியுடைய வளர்ச்சிக்கு முழு பங்களிப்பையும் கொடுக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சிறந்த பள்ளி
ஊர் பிரமுகர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால சிறப்பு செய்கிறார். வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். என்னப்பா அது? இந்த கழுதையை சேர்த்து தூக்கிட்டு போனேன். ஏன் இது அந்நிய கழுதையா? அதை சொல்லல. என்ன இந்த மூட்டையை சொன்னேன். அம்புட்டும் தொடஞ்ச விட்டு அந்நிய துணி வச்சு கொளுத்து. பலே பலே 1000 உண்டிங்கு ஜாதி, 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். வந்தேதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அருமை தங்கி லட்சுமி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகின்றோம். கைப்பற்றுங்க, அவங்க சேர நன்றி வேணும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க ஒரு இந்த சுற்றுச்சுவரை தாண்டி உள்ளே வந்து சில செயல்கள் நடக்கக்கூடாத செயல்கள் இங்கே நடக்கின்றன. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அது குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் முயற்சி செய்து முன்னாள் தலைவர் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களும் இணைந்து இந்த சுற்றுச்சுவரை ஒரு 5 அடி அல்லது 6 அடி உயரம் உயர்த்தி தருமாறு உங்கள் சார்பாக, ஆசிரியர் சார்பாக, கிராமத்தின் சார்பாக நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். சிதம்பரம் அவர்கள் சிறையிலே, கோவை சிறையிலே உள்ளே இருக்கின்ற பொழுது அந்த கேழ்வரகு பூவில பூ நெளியுமா, அந்த பூ நெளிந்த பூவை தான் அவர் குடித்தார். அப்படி அவர் அந்த பூவை குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உடல் நலிவுற்று விட்டது. ஆசிரியரோடு கேட்கின்றார், அந்த செய்ய வேண்டும், நல்ல மாணவர்களை நீங்கள் அதை உருவாங்க வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும். மிஞ்சேல் என்ற ஒரு ஆங்கில அதிகாரி, சிறை அதிகாரி, அவன் என்ன செய்கிறான், 3 நாள் பட்டியல் போட்டு விட்டான் வாவுசி அவர்களை. அதன் பிறகு சிறையிலே இருக்கின்ற சக கைதிகள் மீது அனுதாபப்பட்டு இவருக்காக உதவி செய்கின்ற போது அந்த சிறை கைதிகளை சாட்டியால் அடிக்கின்றார். எவ்வளவு கொடுமைப்பாடு! இன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த பெரியவர்கள் நாம் நினைவு கூற வேண்டும். அதுக்குதான் இதனால் ஏதோ வந்தோம், பொடி அதெல்லாம் சாக்லேட் கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, துண்டு போட்டாங்க, போயிட்டானதுக்கு இல்லை. சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நினைவு கூறுவதுதான் இது. இந்த நாள் அதுக்குதான். ஆனால் பேர்களை அனுபவித்து உச்சிவெயில் நேரம் 12 மணிக்கு மாடி இருக்கின்ற செக்கை இழுக்க சொல்கிறான் அந்த மிஞ்சல் என்கிற அதிகாரி.
சுருண்டு விழுகிறார், மயக்கம் சாட்டையால் அடிக்கிறார். அது மட்டுமா, கல் உடைக்க சொல்கிறார், கல் உடைத்தார், செக்கு இழுத்தார். எவ்வளவு துயரம்! அந்த துயரத்தை எல்லாம் தாங்கி 40 ஆண்டு காலம் பொறுத்து சிறையில் இருந்து விடுதலையாகி வெளியே வருகிறார். நான் இங்கே கட்சியெல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. அவர் இயக்கத்தை சார்ந்த ஒருவர் கூட சிறைச்சாலை முன்னிலை இல்லை. இதுதான் கொடுமை, கொடுமை, கொடுமை. அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவாவும் மாணவர்களுடைய கணக்கு பிள்ளையும் தான் அந்த சிறைக்காவல் வாய்ப்பிடியை இருந்து வரவேற்கிறார்கள். சுப்பிரமணிய சிவா தெரியவே இல்லை, ஆள் யார் என்றே தெரியவில்லை. பாவு சிதம்பரம் பிள்ளை, என்னை தெரியவில்லையா உனக்கு? நான் தான் உன்னுடைய நண்பன் சுப்பிரமணிய சிவா, வா என்று கையை எடுத்துக்கொண்டு போய் அணைக்கப் போகிறார். என்னை தொடாதே, என்னை தொடாதே, என்னுடைய தொழுநோய் உனக்கு தொற்றிக்கொள்ளும் என்று சொன்னாராம் சுப்பிரமணிய சிவா. நண்பா, உன்னை விடவா எனக்கு, வா என்று சேர்த்து அணைத்துக் கொண்டாராம். அதன் படித்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமானது உங்களுக்காக. 4வது படித்துக் கொண்டிருக்கிற போது ஆசிரியர் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். உன் தாய் இடத்துல எடுத்து போய் கொடு என்று. இதை கவனமாக இல்லைங்க. அந்த கடிதத்தை எடுத்து போய் தாயார் இடத்துல கொடுக்கிறார். அந்த தாயார் அதை பிரித்து படிக்கிறார். ஓம் என்று அழுகிறார் அந்த பெற்ற தாய். அழுது விட்டு அந்த கடிதத்தை ஒரு பெட்டியிலே வைத்து மூடி விடுகிறார். தன்னுடைய பிள்ளையை அன்று முதல் என்னமா எழுதியிருக்கிறது அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4 வயது சிறுவன் கேட்கிறார். இல்லப்பா, நீ நல்லா படிக்கிறியா? அவங்க ஆசிரியர் சொல்ல முடியாதான், உன்னை வீட்டிலேயே உன்னை பாடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, லெட்டர் எழுதிருக்காங்கன்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. அது இப்போ அந்த அம்மாவே அங்கே இருக்கிற நூலகத்தெல்லாம் இட்டு போறாங்க, படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே 1000க்கும் மேற்பட்டான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மா இறந்து போறாங்க. இறந்து போன பிறகு அம்மா என்ன பெட்டியில் வச்சிருக்காங்க, போய் பெட்டியை திறந்து பார்க்கிறாரு. அது ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கிறாரு. பிரிச்சு பார்த்து அந்த கடிதத்தை என்ன பொருள் இருக்கு? உன் மகன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவன் படிக்க லாய்க்கற்றவன், அவனுக்கு யாராலும் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆகவே நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் உன் பிள்ளை தாமஸ் ஆல்வா எடிசனை அனுப்பாதீர்கள் என்று அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறது. படித்துவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஓம் என்று எழுதினார். ஏன்? அம்மா இந்த உண்மையை மறைத்து நம்மளை எந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி. இதுதான் தாய் உள்ளம் என்பது. நேரம் கருதி நான் இந்த அறிவுரைகளை ஏற்று நீங்கள் நடப்பீர்கள் என்றும் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ரப்பருக்கும் பென்சிலுக்கும் ரப்பர் கேட்குது, பென்சில் கேட்குது. என்னப்பா, நான் செய்கிற தவறெல்லாம் நீ ஐசி நீ தேங்கியே போறிய, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு பென்சில் சொல்லி ரப்பர் கிட்டோம். அந்த ரப்பர் என்ன சொல்றேன், ஏன்பா உன்னை அழிச்சு உன்னை திருத்தான் என் வேலை. நான் அழிச்சு நான் தேஞ்சு போய் நீ கவலைப்படாத, நீ திருப்பமாயிரு அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ரப்பர் பென்சில் கிட்ட. அது என் கடமை, அது என் வேலை. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கிராம மக்களும் உன்னை சார்ந்தவர்களும் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் நிறைய நமது தேசத்தினுடைய 80வது சுதந்திர தினத்தை தலைமை ஆசிரியர் தலைமையேற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கிராம முன்னோடிகள் அனைவருக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகள், மாணவர்கள் நம்ம அன்றாடம் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம கடமை செய்யும். நம்ம தாய் தந்தைங்க இன்னைக்கு என்னென்ன வேலைக்கு போய்க்கிறாங்கன்னு யாருக்குன்னா தெரியுமா? கூலி வேலைக்கு போயிருப்பாங்க, 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க, ஏதோ நடுவு நட போயிருப்பாங்க, களை எடுக்க போயிருப்பாங்க. அவங்க துன்பப்பட்டு நம்மளை படிக்க வச்சு நம்ம குழந்தைங்க இந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாது, நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அந்த நிலைக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நம்மளாம் தாய் தந்தைய அவங்களுடைய கருத்தை உள்வாங்கி, ஆசிரியர் பெருமக்களுடைய கருத்தை உள்வாங்கி வாழ்க்கையில் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையை உள்வாங்கி எல்லோரும் உயர்வடைய வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் நமது பெற்றோராசிரியர் தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய எங்குமே பசுமையாக இருக்க வேண்டும் என்ற இடத்துல, குறிப்பாக நம்ம பள்ளியில் நம்ம கிராமத்தில் பசுமையாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே மரக்கன்றுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய திருக்கரங்களால் மாணவ மாணவிகளுக்கு அவங்க 1-2 புட்டு விட்டுருமா.
சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் டேங்க் மார்க்கெட்டை பேர் கேட்டாரு. நானும் 4 மாணவர்கள் 456 மேலே இருக்க 4 மாணவரோட பேர் கொடுத்தேன். அவர்களுக்கு வந்து அந்த ஷீல்டு வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு நேரத்தில் என்னென்ன நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் யாரும் தெரியாது. எங்களுக்கு ஏற்பாடு செய்தவர் அவர் முருகன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு வந்து சிறப்பு செய்யப்படுகிறார். ஐயா அவர்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கையிலையும் இந்த ஷீல்டும் பதக்கத்தையும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக 475 மதிப்பெண்கள் பெற்ற தரணி அவர்கள் வருகிறார். முதலாவது மதிப்பு 475 மதிப்பெண்கள். இரண்டாவதாக தமிழரசி என்ற பாடகி 461. மூன்றாவதாக சஞ்சய் 460 மதிப்பெண்கள். மூன்றாவதாக நான்காவதாக இறையன்பு 456 மதிப்பெண்கள். இந்த 4 மாணவர்கள் தான் நான் கல்கத்தாவுக்கு விமானத்தில் அழைத்து சென்றது. இந்த 4 மாணவர்கள் தான். இந்த பதக்கத்தை பெற்றுத் தந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பள்ளியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சிப்பட்டதற்காக தலைமை ஆசிரியர் பாராட்டி அவருக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. அன்னாருக்கும் மனமார்ந்த 10th மாணவர்கள் கோதாவரி நாயக்கர் அறக்கட்டளை சார்பாக முதல் 3 மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அன்னாருடைய அறக்கட்டளை சார்பாக 3 நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதல் மதிப்பு பெற்ற 12வது மாணவிக்கு வழங்கப்படுது. அடுத்து 2ஆம் பரிசு பிரவீன்குமார். கிளாஸ் பண்ணுங்க எல்லாம். பிரைஸ் தரவும் பாராட்டு வழியா அப்படியே சைலண்டா இருக்கீங்க.
அனைவருக்கும் வணக்கம். சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாக கேஷ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் முதல் இடம் பிடித்த மாணவர், அதாவது ஒவ்வொரு பாடத்திலையும் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு வந்து அந்தந்த ஆசிரியர் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பிடித்த சஞ்சய் அவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்தந்த ஆசிரியர்கள் வந்துடுங்க. அப்படியே தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் சஞ்சய் அவர்களுக்கு 2000 ரூபாய். தொண்ணூத்தி 9 மதிப்பெண்கள். அதே மாதிரி 422 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றவர்களுக்கு 1000 ரூபாய். அதுவும் சேர்த்து இவருக்கு வந்து 2 பிரைஸ், 2000 ரூபாய் ஒன்று, 1000 ரூபாய் ஒன்று, 3000 ரூபாய். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல முதலிடம் பெற்ற மாணவி தரணி அவர்களுக்கு 2000 ரூபாய். தரணி 98 மதிப்பெண்கள். அடுத்ததாக சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர் சஞ்சய் அவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக கொடுக்குறாங்க. இந்த மாதம் 100க்கு 100 சமூக அறிவியல் பாடத்தில் அதனால் 5000 ரூபாய் பரிசாக கொடுக்குறாங்க சமூக அறிவியல் டீச்சர் அவர்களுக்கு நன்றி. இதுமாதிரி தமிழம்மா சார்பாக 500க்கு 422 மதிப்பெண்கள் மேல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்குமே 1000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தரணி லைனா வந்துருங்க. தமிழரசி, எழில்முத்து, பரத்வாஜ், இறையன்பு, நித்யேஷ்குமார், ஹரிஷ், 8 மாணவர்கள் வந்து 1000 ரூபாய் வாங்குறாங்க. தரணி நல்லா பலமா கை தட்டுங்க மாணவர்கள். இரண்டாவது தமிழரசி, எழில்முத்து, பரத்வாஜ், இறையன்பு, அடுத்த இறையன்பு மாதம். அடுத்து நித்யேஷ்குமார் மாணவருக்கு பதில் வேற யாரும் பெற்றுக்கொள்வார். அவர் வந்து மாடல் ஸ்கூல்ல இடம் கிடைச்சி திருவண்ணாமலைக்கு படிக்க போயிட்டாரு. நித்யேஷ்குமார் அந்த மாணவருக்கு பதில் வேற யாராவது ஒரு மாணவன் பெற்றுக்கொள்வோம். அதுக்கடுத்து தமிழம்மா தான். தமிழம்மா வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் சொல்லி அவங்களோட மார்க் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. அதை விட மார்க் அதிகமாக எடுத்தா எல்லாருக்குமே வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் வந்து அவங்க தான் பரிசு வழங்குறாங்க. தரணி அவங்க 95க்கு மேலே எடுத்தா தரேன்னு சொன்னாங்க. 98 மதிப்பெண்கள். தரணி லைனா வந்துருங்க. பரத்வாஜ் எல்லாருக்கும் தரணி, பரத்வாஜ், எழில்முத்து கைத்தட்டுப்பா, நித்யேஷ்குமார், யோகேஸ்வர்மன், ரோஹித் வரலங்க ஐயா. ரோஹித் வரல. சஞ்சய், இறையன்பு, அதே மாதிரி 10th B குரூப்ல இருந்து அர்ச்சனா, டி அர்ச்சனா, தனலட்சுமி, திவ்யா லைனா வாங்கம்மா, தீபிகா, கௌசல்யா, சந்தியா, திவாகர், ஹேமா பிரசாத், காமேஸ்வரன், சொன்னமா லைனா வாப்பா, நிவாஸ், பசுபதி,
தமிழரசு யுவராஜ் இந்த தடவை தமிழம்மா மட்டும் தமிழம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண் சந்தைக்கு 2000 ரூபாய், 422 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த 8 மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அது ஒரு 8000 ரூபாய், 100 மார்க் 100 ரூபான்னு சொல்லிட்டு 20 மாணவர்கள் மொத்தம் வந்து 12000 ரூபாய் வந்து 12000 ரூபாய் வந்து தமிழகம் மட்டும் பரிசா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். +2 வேதியியல் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த பிரவீன் குமார் அவர்களுக்கு வேதியியல் பாட ஆசிரியர் நமது திருமலை ஐயா அவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்த அவர்களுக்கு 1000 ரூபாய் அவருடைய திருக்கரங்களால் வழங்குகிறார். பாப்பா ஒவ்வொரு ஆசிரியர்களும் பொதுவாக வந்து இந்த மாணவர்களை ஊக்குவிப்பு திறன், அதாவது மாணவர்கள் நிறைய வாழ்க்கையில் நிறைய மதிப்புமே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். அடுத்தபடி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 80வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்று நம் பள்ளியில் வந்து சீரும் சிறப்புமாக 80வது சுதந்திர தின விழாவை நடைபெற்றது. அதற்கு ஏற்பாடு செய்த முதலில் அனுமதி வழங்கிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பரிசுகளை வழங்கிய ஆசிரியர்களுக்கும், பரிசுகளை பெற்ற மாணவ செல்வங்களுக்கும், வருகை புரிந்த ஊர் பொதுமக்களுக்கும், மரக்கன்றுகள் வழங்கிய அம்மையாருக்கும், அதே மாதிரி கோதாவரி அறக்கட்டளை அவர்களுக்கும், ஷீல்டு டாலர் வழங்கிய முருகன் சார் அவர்களுக்கும், மற்ற ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.